வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலானது. வழக்கமாக நம்ம என்ன எக்ஸாம் எழுதுறது அப்படின்னு தெரியாமல் கையில் கிடைக்கிற எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி இல்லாமல் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடாக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஏஎஸ்ஐ ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் அந்த போஸ்ட் எல்லாமே வந்திருக்கு. ஏடி ஏஎஸ்ஐ எல்லாம் வந்திருக்கு. வேக்கன்சிஸை பார்த்தீங்கன்னா 1 வேக்கன்சி 2 வேக்கன்சி 3 வேக்கன்சி அப்படி இருக்கு. அப்படி இல்லாமல் இந்த எக்ஸாம் பாருங்க, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து போட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 14,582 வேக்கன்சிஸ் இருக்கு. இந்த எக்ஸாம் விஷயமா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு வீடியோ கொடுக்க போகிறேன். சேனலுக்கு நீ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இதில் நம்மளுடைய எக்ஸாம்ஸ் இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக இது எப்படி என்னைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு, இதில் ஃபீஸ் என்ன, எக்ஸாம் டேட் என்ன, எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் மாடல் என்ன, சிலபஸ் என்ன, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதனால சேனல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். ஃபுல்லாக குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓரளவு இந்த தடவை கிளியர் பண்ணாட்டா கூட நெக்ஸ்ட் டைம் கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஜூன் 9ஆம் தேதியே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ரொம்ப லேட்டாக தான் நான் ரீச் பண்ணியிருக்கேன். எனக்கு ரீச் ஆகிருக்கேன். வெரி சாரி. என்னென்ன என்கிட்ட படிக்கக்கூடிய சில ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட இது விஷயமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ரொம்ப டைம் இல்லை, கொஞ்சம் பர்சனலாகவும் பிஸி, அகடமிக்கலாகவும் பிஸி, டைமே இல்லை. இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தவொடனே இது விஷயமா சொல்லிடலாமே அப்படின்றதுக்காக கொடுத்தேன். 4ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. இன்னும் டைம் இருக்குது நம்மளுக்கு. இன்னும் 1 வாரம் வரைக்கும் டைம் இருக்குது ஏறக்குறைய. அதனால் இப்போ கூட நீங்கள் என்ன செய்யணும், அப்ளை பண்ணால் பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். எக்ஸாமும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். அதனால நீங்கள் இப்போ கூட அப்ளை பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். டயர் 1 எக்ஸாம் 13th ஆகஸ்ட்லேருந்து 30th ஆகஸ்ட்டுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏறக்குறைய நம்மளுக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு மேலேயே டைம் கிடைக்கும். அடுத்தது டயர் 2 எக்ஸாம் டிசம்பரில் சொல்லியிருக்காங்க. 6 மாதம் டைம் இருக்குது. அது கூட நம்ம நல்லா என்ன செய்யலாம், ப்ரிப்பேர் பண்ணி எழுதலாம். டயர் 1 எக்ஸாமும் 1.5 மந்த்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான போர்ஷன் தான் இருக்கும். ஜென்ரல் ஆப்டிடியூட் தான் அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம நிறைய எக்ஸாம்ஸ்க்காக ஜென்ரல் ஆப்டிடியூட் ப்ரிப்பேர்டாக இருப்போம். அதனால் அது கூட உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அடுத்த நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் 14,582 வேக்கன்சி இருக்குது. ஏறக்குறைய 15,000 வேக்கன்சி நெருங்கி வருது இல்லையா? இதில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் 2 விதமான போஸ்டிங்கில் நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 113 பேஜ் இருக்குது. அதை நான் என்னுடைய டெலகிராம் குரூப்பில் நான் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது, உங்களுடைய ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறதுலாம் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஏஜ் லிமிட் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு விதமான ஏஜ் லிமிட்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு எழுத போகிறீங்களோ அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்து அதில் ஓபிசிக்கு, எஸ்சி எஸ்டிக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, பிடபிள்யூடிக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி with 60% marks in mathematics in +2 level. என்ன டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம். +2 லெவலில் மேத்ஸில் என்ன எடுத்திருக்கணும், மேத்ஸில் 60% எபோவ் மார்க்ஸ் எடுத்திருக்கணும். அல்லது அப்படி இல்லை அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் இன் டிகிரி லெவல். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிலர் எக்கனாமிக்ஸ் படிச்சிருப்பாங்க, அதில் அவங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பேப்பராக இருக்கும். அவங்க 12th மேத்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களும் என்ன செய்யலாம், இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணலாம். அதுக்காக தான் இது அப்படி சொல்லியிருக்காங்க. சரிதானா? அதனால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பியூர் மேத்தமெட்டிக்ஸ் படித்த ஆட்களாக இருந்தாலும் அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லாமல் பிகாமோ பிஏ எக்கனாமிக்ஸோ படித்து நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் இந்த எக்ஸாமை எழுதலாம். சரிதானா? அதில் அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2ன்னு ஒரு போஸ்டிங் இருக்குது.
அதில் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட். இந்த கேட்டகரியில் நம்மளுக்கு +2 மார்க்ஸை பற்றியே கேட்கல, +2ல் மேத்ஸ் படிச்சிருக்கீங்களா இல்லையானே கேட்கல. நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் சரி அந்த டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருந்தா நீங்கள் இந்த எக்ஸாமை எழுதலாம். இந்த எக்ஸாம் டயர் 1 எக்ஸாமுடைய பேட்டர்ன் என்ன, அதனுடைய சிலபஸ் என்ன, டயர் 2 எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன, அதனுடைய சிலபஸ் என்னன்னு எல்லாத்தையுமே தொடர்ந்து கொடுக்குறேன். கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் இந்த எக்ஸாமை பற்றி உங்களுக்கு தரவாக ஐடியா கிடைக்கும். பாருங்கள், ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் இதில் கொடுத்துருக்கேன். இதில் 2 விதமாக எக்ஸாம் நடக்குது. டயர் 1 டயர் 2ன்னு 2 ஷிஃப்டாக நடக்குது. டயர் 1ல் நம்மளுக்கு ஃபுல்லாகவே ஜென்ரல் டெஸ்ட்டு தான். அதில் ABCDன்னு 4ஆக பிரித்து ஒவ்வொரு செக்ஷன்லையும் உங்களுக்கு 25 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டின் 2 மார்க்கு, இப்போ 50 மார்க். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 50 மார்க் இருக்கும். டைம் வந்து 1 hour தான். 100 கொஸ்டின்ஸை நீங்கள் 1 hourல டிக் பண்ணணும். எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். அவ்வளவுமே அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. டயர் 1க்கு 0.5 நெகட்டிவ் மார்க்கிங். இதில் செக்ஷன் ஏல ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், செக்ஷன் பியில் வந்து ஜென்ரல் அவேர்னஸ், செக்ஷன் சியில் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, அடுத்த செக்ஷன் டி வந்து இங்கிலீஷ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ். இதுதான் டயர் 1 எக்ஸாம்க்கான ஸ்கீம். 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 0.5 நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். சரியா? அடுத்தது டயர் 2 எக்ஸாமில் பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு 2 பேப்பராக நடக்க போகுது. அந்த பேப்பர் 1 செக்ஷன் 1 செக்ஷன் 2 செக்ஷன் 3 செக்ஷன் 4ன்னு 4 விதமாக பிரிக்கிறாங்க. 1.25 மணி நேரம் தான் டைம். செக்ஷன் 1ல் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸில் 30 கொஸ்டின் இருக்கும். ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் 30 கொஸ்டின் இருக்கும். 60 கொஸ்டினுக்கு 180 மார்க்கு. அடுத்தது செக்ஷன் 2ல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். அதுலேயே பி பார்ட்டில் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். இங்கிலீஷில் 45 கொஸ்டின் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸில் 25 கொஸ்டின் இருக்கும். அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 70 கொஸ்டின் வந்துடும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் வீதம் 210 மார்க் வந்துடும். செக்ஷன் 3ல் கம்ப்யூட்டர் நாலேஜை டெஸ்ட் பண்ண போகிறாங்க. 20 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க், 60 மார்க். சரியா? இது எல்லாத்துக்கும் டைம் வந்து 1.25 மணி நேரம் தான். அந்த செக்ஷன் 4ம் சேர்த்து. செக்ஷன் 4ல் டேட்டா என்ட்ரி ஸ்பீடை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு டேட்டா என்ட்ரி கொடுத்து நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறீங்க அப்படிங்கிறத தனியாக செக் பண்ணுவாங்க. அதனால் செக்ஷன் 1, 2, 3 3த்துக்கும் சேர்த்து 1.25 மணி நேரம். முதல்ல உள்ள ஜென்ரல் பேப்பருக்கு 1 மணி நேரம், அப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்கு 15 minutes. சரியா? கடைசி டேட்டா என்ட்ரிக்கு தனியாக ஒரு டேட்டா என்ட்ரி கொடுத்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இது எல்லாமே பேப்பர் 1. டயர் 2ல் பேப்பர் 1. இது டயர் 1, இது டயர் 2ல் நம்மளுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு இருக்கும். பேப்பர் 1 ஃபுல்லாகவே ஜென்ரல் பேப்பர் தான். பேப்பர் 2ல் தான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம். பேப்பர் 2ல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 100 கொஸ்டின்ஸுக்கும் ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் வீதம் 200 மார்க்கு. சரியா? இந்த இதில் பேப்பர் 1ல் நம்மளுக்கு இந்த இதுக்கு ஒரு நெகட்டிவ் மார்க் வந்து 1 நெகட்டிவ் மார்க் வந்து 1 மார்க் நெகட்டிவ் மார்க்காக இருக்கும். பேப்பர் 2ல் ஏன் 1 மார்க் நெகட்டிவ் மார்க்னா, ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் கொடுத்துருக்காங்க. தப்பாக எழுதுனீங்கன்னா 1 மார்க் நெகட்டிவ் மார்க்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இது வந்து பேப்பர் 2ல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு. அதனால நெகட்டிவ் மார்க் வந்து 0.5 நெகட்டிவ் மார்க். சரிதானா? இப்போ டயர் 1க்கு என்ன சிலபஸ், டயர் 2க்கு என்ன சிலபஸ், டயர் 2ல் பேப்பர் 1 என்ன சிலபஸ், பேப்பர் 2 என்ன சிலபஸ் அப்படிங்கிறத நான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் அப்படியே கொடுத்துட்றேன். அதை ஃபுல்லாக உட்காந்து எழுதினா கஷ்டம். அதை அப்படியே கொடுக்குறேன், பாருங்கள். எக்ஸாம் ஒரு தடவை அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர்டாக அட்டன் பண்ணிங்கன்னா காம்படிஷன் லெவல் வந்து கம்மியாக தான் இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இது காம்படிஷன் கம்மியாக இருக்கும். சிலபஸ் கொடுக்குறேன், பார்த்துட்டு இதில் நீங்கள் இதை என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த எக்ஸாம் பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய தமிழ் எக்ஸாம், CSE, NET, IIT எக்ஸாம், கேட்டு, TRB எல்லாத்துக்கும் தேவையான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாத்தையுமே ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
இதை தொடர்ந்து இது வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, தொடர்ந்து சிலபஸ் கொடுக்குறேன். பாருங்க, டயர் 1க்கான சிலபஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங், அதில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எஸ்எஸ்சி ஜென்ரலாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் எதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதே தான் இங்கேயும் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸ், அதுவும் அப்படி தான். இந்த பாருங்கள், கொஸ்டின் என்ன சிலபஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் எஸ்எஸ்சி ஜென்ரலாக வேறு எஸ்எஸ்சியில் வேறு எந்த இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதே தான் இங்கேயும். அப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு நம்ம யூஸ்வலாக எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் படிக்கக்கூடியது தான். சிஎஸ்சிஆர் நெட்டு கேட்டுக்கெல்லாம் படிக்கிறோம் இல்லையா, அதே குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு தான், அதில் மாற்றம் இல்லை. அப்புறம் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் வந்து நம்மளுக்கு பேசேஜ் கொடுத்துருவாங்க, நம்ம கரெக்டாக ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி எப்படி அப்படிங்கிறத பொறுத்தது தான் அது. அடுத்தது டயர் 2ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் சிஸ்டம்ஸ், ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், அல்ஜிப்ரா, ஜியாமெட்ரி, மென்சுரேஷன், இது ட்ரிகனாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, இது எல்லாமே நம்ம சிஎஸ்சிஆர் நெட்டில் ஜென்ரல் ஆப்டிடியூடில் பார்ப்போம் இல்லையா, அதே தான் நம்மளுக்கு. பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 1 பேப்பர் 1ல் ரீசனிங் அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, பார்ட் ஏல செக்ஷன் 2 பேப்பர் 1ல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு காம்ப்ரிஹென்ஷன். இங்கிலீஷ் லாங்குவேஜில் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிராமர் ஃபுல்லாகவே இருக்கும். வெக்காபுலரி, கிராமர், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், சினானிம், ஆன்டானிம் அண்ட் தேர் கரெக்ட் யூசேஜ், ஸ்பாட் த எரர், ஃபில் இன் த பிளாங்க், சினானிம்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபுல்லாக ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு தரவு ஐடியா இருந்தால் தான் இதை என்ன செய்ய முடியும், ஃபேஸ் பண்ண முடியும். சரியா, இது செக்ஷன் 2 பேப்பர் 1க்கு. அதுக்கு அடுத்த சிலபஸ் பாருங்கள். பார்ட் பி செக்ஷன் 2 பேப்பர் 1 ஜென்ரல் அவேர்னஸ்க்கு என்ன சிலபஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ் தான், என்விரான்மெண்ட் அரவுண்டு தம், அப்ளிகேஷன் ஆஃப் சொசைட்டி, கொஸ்டின்ஸ் ஆர் ஜென்ரல் நாலேஜு எக்ஸெட்ரா, அவ்வளோதான். அப்புறம் பேப்பர் செக்ஷன் 3க்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் ப்ரொஃபிஷியன்சி என்னென்ன வேணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேசிக்ஸ், சாஃப்ட்வேர், ஒர்க்கிங் வித் இன்டர்நெட் அண்ட் இமெயில்ஸ், பேசிக்ஸ் ஆஃப் நெட்வொர்க் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. அடுத்து பேப்பர் 2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதுதான் நம்மளுடைய மேஜர் பேப்பர். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து குப்தா புக்கில் உள்ள ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்கும். முதல்ல கிளாசிஃபிகேஷன் அண்டு ப்ரெசன்டேஷன், அடுத்தது மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன், மொமெண்ட்ஸ் அண்ட் ஸ்கியூனஸ் அண்ட் கட்டாசிஸ், கார்லேஷன் ரெக்ரெஷன், ப்ராபபிலிட்டி தியரி, ரேண்டம் வேரியபிள் அண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். இது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு யூஜிலையும் பிஜிலையும் படித்த விஷயங்கள் தான். நெக்ஸ்ட்டு சாம்பிளிங் தியரி, ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸு, அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ், டைம் சீரீஸ் அனாலிசிஸ், இண்டெக்ஸ் நம்பர்ஸ், இது எல்லாமே நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுலேயும் ஆல்மோஸ்ட் இதுதான் சிலபஸ்ஸு. அதனால் நீங்கள் அதே ப்ரிப்பரேஷனே இதுக்கு போதுமானதாக இருக்கும். பட் எக்ஸாமோட லெவல், அதாவது டிஃபிகல்ட்டி ஆஃப் த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அது கொஞ்சம் நல்லாவே ஹெவியாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும், ப்ரிப்பேர் ஆகணும். இந்த எக்ஸாமுக்கு இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா பேப்பர் 1க்கு ஆகஸ்ட் வரைக்கும், டயர் 1க்கு ஆகஸ்ட் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்புறம் டயர் 2க்கு நம்மளுக்கு டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்குது. அதனால் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இம்மீடியட்டாக அப்ளை பண்ணுங்கள். ஜூலை 7 லாஸ்ட் டேட்டு. மற்றபடி வேறு ஏதாவது இது விஷயமாக ஃபர்தராக ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கேட்டுக்கோங்க. நானும் படித்து தான் சொல்லணும். 113 பேஜ் இருக்குது. இந்த 113 பேஜ் பிடிஎஃப்பை வந்து நான் என்னுடைய டெலகிராம் குரூப்பில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஏனோ தானோன்னு எக்ஸாம் எழுதாமல் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க, நிச்சயமாக கிடைக்கும். சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம என்னுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இதில் வந்து நம்ம ஐஐடி ஜாம், கேட்டு, சிஎஸ்சிஆர் நெட்டு, டிஆர்பி எல்லா எக்ஸாம்ஸுக்குமே ஆன்லைன் மோடில் கோச்சிங் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மோடில் கோச்சிங் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலை. ஒருவேளை நான் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் தான் என்னால் இது ஹேண்டில் பண்ண முடியும். மற்றதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஆல்ரெடி ரொம்ப பிஸி ஷெட்யூல். அதனால் டயர் 1 அந்த ஜென்ரல் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு யோசிக்கலாம். அது இம்மீடியட்டாக முடியாத, ஆகஸ்ட்டுக்கு பிறகு வேணால் பார்க்கலாம்.
மற்றபடி வேறு எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயம் பாருங்கள்.